அப்பா, இன்னைக்கு ஏதாவது கதை சொல்லுப்பா. எப்போ பார்த்தாலும் கதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை கதை தான் சொல்கிறது? அப்பா அப்பா சொல்லுப்பா, உனக்கு தான் எல்லா கதையும் தெரியும்ல. அப்பா, அம்மா வர வரைக்கும் ஒரு கதை சொல்லுப்பா. சரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அழகான புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்களாம். நான் தான் அந்த அழகான புருஷன். நான் தான் அந்த அழகான பொண்டாட்டி. அவனோட சம்சாரம் ஆசையாக ஒரு காக்கா வளர்த்தாலாம். அந்த காக்கா மேலே அவள் உசிரியே வச்சிருந்தாளாம். ராதா, நீ ஆசையாக வளர்க்குற காக்கா வந்துருச்சு பாரு, உன்னையே தான் பார்க்க வந்திருக்கு. ஐயோ, என் செல்லமே வந்துட்டியாடா? ராதா, இந்த காக்கா மேலே உனக்கே இவ்வளோ பாசம்? இதை எனக்காக எங்க அப்பா கொடுத்ததுங்க. நாங்க பரம்பரை பரம்பரையா காக்கா வளர்ப்போமா. எப்படி கொஞ்சம் விளையாடுது பாருங்க. நீங்களும் வந்து விளையாடுங்க. ராதா, அதை பார்த்தால் கொஞ்சி விளையாடுற மாதிரி தெரியல, கொத்தி விளையாடுற மாதிரி தெரியுது. அதனால நீயே விளையாடு, நான் வரல. டேய், எங்கடா போன? காலையில இருந்து உன்னை காணான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். சமத்தா ஒழுங்கா வீட்லயே இருடா. என்னடா குடும்பம்? அவன் நாய் வளர்ப்பான் பூனை வளர்ப்பான்னு கேள்விப்பட்டிருப்பேன். இவங்க குடும்பத்துல காக்கா வளர்க்குறாங்க. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து இப்படி இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. காக்காவோட காக்காவை நம்மளும் அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். ஏங்க, காக்கா காக்கான்னு சொல்லாதீங்க. அவன் உங்களுக்கு தம்பி மாதிரி. ராதா, இப்படி ஒரு தம்பியா எனக்கு? சூப்பர். அவனோட சேர்ந்து நானும் இனிமேல் கான்னு கத்துறேன். சும்மா அம்பளுக்காதீங்க. வரும்போது அவனுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வாங்க. ஆப்பிள்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் விரும்பி சாப்பிடுவான். வாங்கிட்டு வந்துருங்க மறந்துடாம. ராதா, ஆப்பிளா? நானே இது வரைக்கும் ஆப்பிள் சாப்பிட்டதில்ல. நீ காக்காவுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வர சொல்ற. சரி, உனக்காக வேணா ஒரே ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வரேன். அதை ஒரு மாசத்துக்கு வச்சு கொடுத்துரு. சரிங்க, ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருங்க. பொண்டாட்டி காக்கா மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து புருஷன் வியந்து போயிட்டானா. என்ன இது, இந்த காக்கா மேல என் பொண்டாட்டிக்கு அவ்வளோ பாசமா? எங்க பார்த்தாலும் இந்த காக்காவை தூக்கிட்டு வந்தே உட்கார வச்சிடறா. நம்ம ஏதாவது சொன்னாலும் கோவப்படுறாலும் என்னமோ. சரி, அவ வரட்டும், நம்மளே கேட்டு பார்க்கலாம். என்னடா அண்ணனோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கியா? ஏங்க, எப்படி இருக்கா பாருங்க அழகா. நல்ல அழகுதான் ராதா. ராதா, என்னைய உனக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல இந்த காக்கா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏங்க, என்னங்க இப்படி கேட்டீங்க? எனக்கு இவனை தாங்க ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து என் கூடயே இருக்காங்க. பிடித்திருந்தால் சரிதான் ராதா. கணவனை விட உனக்கு காக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ராதா, சரி. சரிங்க, நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேங்க. இவனை பத்திரமா பாத்துக்கோங்க, குழந்தை மாதிரி இவன். சரி ராதா, பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. இவனை என் தம்பின்னு வேற சொல்லிட்ட. என் தம்பியை எப்படி பாத்துக்கிறேன்னா அதே மாதிரி பாத்துக்கிறேன். நீ பார்த்து சுதானமா போயிட்டு வா. அடுத்த நாள் காலையில அவனோட மனைவி ஊருக்கு கிளம்பிட்டானான். தன்னோட அன்பான காக்காவை கணவனை பாத்துக்க சொல்லிட்டு. என்னங்க, உங்க தம்பிக்கு கரெக்டா சாப்பாடு கொடுத்துருங்க. அவன் பசி தாங்க மாட்டான். ராதா, என் தம்பி ஊர்ல இருக்கான். அவன் பொண்டாட்டி அவனை பாத்துக்குவா. ஏன்ட்ட எதுக்கு சொல்ற? ஏங்க, உங்க தம்பி சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்னங்க? நான் இவனை சொன்னீங்க. கீழே இருக்கான் பாருங்க உங்க தம்பி. ஆமா, இவன் என் தம்பி தானே, மறந்துட்டேன். புது தம்பியில, அதான் சட்டு மறந்து போயிருது. பாத்துக்கிறேன், நான் நல்லா பாத்துக்கிறேன். ஏங்க, இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். அவனை சுதானமா பாத்துக்கங்க. கிருஷ்ணன் அந்த காக்காவை பத்திரமா பாத்துக்கிட்டானா. ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவன் பொண்டாட்டி தாங்க மாட்டால. அதனால காக்காவை பத்திரமா பாத்துக்கிட்டு அங்கேயே இருந்தானா. அடுத்த நாள் காக்கா கூட்டிக்கிட்டு கிருஷ்ணன் காட்டுக்கு போயிருந்தானா. ஆமா, எனக்கு இதான் வேலை, காக்காவை மேய்க்கிறது. அவன் ஆடு மேய்ப்பான், கோழி மேய்ப்பான். நான் காக்காவை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே ஏன் இந்த காக்கா அவளை விட்டு போக மாட்டேங்குதுன்னா, நல்ல தீனி போட்டாங்க போல. அதனாலதான் அவளை விட்டு போகவே மாட்டேங்குது. இதை பட்னியா போட்டோம்னா போயிரும்னு நினைக்கிறேன். அப்பேன்னு பார்த்து அந்த பக்கத்து ஒரு பெண் காக்கா வந்துச்சான். அந்த பெண் காக்காவை பார்த்தவனே இந்த ஆண் காக்காவும் அது கூடயே பறந்து போயிருச்சான். ஐயே தம்பி, டேய் கீழே வாடா. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். அவ மேல உயிரே வச்சிருக்காடா, என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காடா, வாடா கீழே. கிருஷ்ணன் இப்படின்னு கத்தி கதறினானா. இருந்தாலும் அந்த ஆம்பளை காக்கா காதுல வாங்காம அந்த பொம்பளை காக்கா கூட போயிருச்சான். ஐயோ, என் பொண்டாட்டி ஆசையா வளர்த்த பாசமா வளர்த்த காக்காவை ஏன்ட்ட விட்டுட்டு போயிருந்தா. என்னோட அஜாக்கிரதையால இப்படி பறக்க விட்டுட்டனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவ உயிரா வளர்த்த காக்காவை நான் இப்படி விட்டுட்டனே. இப்படி அந்த காக்காவை பறக்க விட்டுட்டுமேன்னு சொல்லி கிருஷ்ணன் மனசு வருத்தப்பட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருந்தானா. அப்பேன்னு பார்த்து அங்க ஒரு முனிவர் வந்தாரான். நான் தான் முனிவர், எல்லாத்தோட பிரச்சனையும் தீர்க்கிற முனிவர் நான் தான். தம்பி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? இந்த காட்டுக்கு எதுக்கு வந்த? முனிவரே, என் மனைவி ஆசையா வளர்த்த காக்கா பறந்து போயிருச்சு. அதுக்கு காரணம் நான் தான். அந்த குற்ற உணர்ச்சி என்னால தாங்க முடியல முனிவரே, என்னால தாங்க முடியல. அதுக்கு நான் ஏதாவது செய்யணும் முனிவரே, ஏதாவது செய்யணும். இது ஒரு பெரிய விஷயமா? வேற ஒரு காக்காவை பிடிச்சிட்டு போய் அதே இடத்துல வச்சிரு. அப்படியெல்லாம் செய்ய முடியாது முனிவரே. அந்த காக்கா அவ மேல பாசமா இருக்கும். வேற ஒரு காக்காவை நான் பிடிச்சிட்டு போனேன்னா அது எப்படி அவ மேல பாசமா இருக்கும்? அவ கண்டுபிடிச்சிருவா முனிவரே, அவ கண்டுபிடிச்சிருவா. நான் பண்ண தப்பால அவ பாசமா வளர்த்த காக்கா போயிருச்சு முனிவரே, போயிருச்சு. தம்பி, உன்ன மாதிரி ஒரு கணவனை நான் பார்த்ததே இல்லை. ஒரு காக்காவுக்காகவா இப்படி கதறி அழுகிற?
முனிவரே, காக்காவுக்காக இல்ல, நான் என் சம்சாரத்து மேல வச்சிருக்க அன்புக்காக தான் அழுகிறேன். இந்த காக்காவை காணானா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அதை நினைச்சு அவ எவ்வளவு துன்பப்படுவா. அதுக்கு காரணம் நான் தானே. சரி தம்பி, இப்ப அதுக்கு என்னதான் பண்ண சொல்ற? முனிவரே, என்னையும் ஒரு காக்காவா மாத்திருங்க. அந்த காக்கா இருந்த இடத்துல நான் இருந்துக்கிறேன். அவன் மேல அன்பும் பாசமும் அந்த காக்கா விட அதிகமா நான் கொடுப்பேன். என்னடா ஒரு முட்டாள்தனம் இது! நீ காக்காவா மாறுறியா? அப்படி மாறினா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? கடைசி வரைக்கும் நீ காக்காவா தான் இருக்கணும். முனிவரே, நீங்க கடவுள் மேல வச்சிருக்க பக்தி உண்மையா என்னை ஒரு காக்காவா மாத்துங்க. என் சம்சாரம் சந்தோஷமா வாழணும்னா நான் காக்காவா மாறணும். முனிவரே, மாறணும். இவன் விட மாட்டான் போல. சரி, உன்னைய நான் காக்காவா மாத்திறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன் கூடயே பேசிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. இரு, உன்னைய காக்காவா மாத்திறேன். சரி, உன்னைய காக்காவா மாத்துறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை உனக்கு ஏதாவது இருக்கா? இருக்கு முனிவரே, இருக்கு. கடைசி ஆசை எனக்கு இருக்கு. கடைசியா என் சம்சாரத்தோட பேரை ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ராதா ராதா ராதா. முடியலடா சாமி, மந்திரத்தை சொல்றேன். அந்த மந்திரத்தை சொன்னவனே நீ காக்காவா மாறிடுவ. ஜலபுல ஜங் ஜிலபுல ஜிங். இதை நீயே சொல்லு, காக்காவா மாறிடுவ. ஜலபுல ஜங் ஜிலபுல ஜிங் ஜலபுல ஜங் ஜிலபுல ஜிங். மந்திரத்தை சொன்னவனே கிருஷ்ணன் காக்காவா மாறிட்டானா. என்னடா இது, நம்ம மந்திரம் கரெக்டா பழிச்சிருச்சே. சரி, இனிமேல் நிறைய பயில காக்காவா மாத்திடுவான். நம்மளும் கிளம்புவோம். டே காக்கா, நீ என் வீட்டுக்கு போ, பார்த்து போடா. முனிவர் அங்கிருந்து போயிட்டாரான். போனதுக்கு அப்புறம் காக்காவா இருந்த கிருஷ்ணனும் வீட்டுக்கு போயிட்டானா. அடுத்த நாள் ராதா ஊர்ல இருந்து வந்துட்டாளாம். டேய், எங்கடா உங்க அண்ணே? ஆளை காணா. உன்னைய தனியா விட்டு அவர் எங்கடா போனாரு? ஆனா கிருஷ்ணனால நடந்ததை எதையுமே சொல்ல முடியாம காக்காவா கண்ணீர் விட்டு நின்றுட்டு இருந்தானா. எங்க போனாரு இவரு? என்னங்க எங்க போனீங்க? நான் வருவேன்னு தெரியும்ல, வீட்டுல இருக்க வேண்டியதானே. எங்க போனாருன்னு வேற தெரியல. அதுவும் தம்பியை வேற தனியா விட்டு போயிருக்காரு. இப்படியே பல நாள் ஆயும் கிருஷ்ணன் வராததுனால அவ அவங்க அம்மா அப்பாவை ஊர்ல இருந்து வர சொன்னாலாம். ராதா, என்னடி ஆச்சு? எங்கடி போனேன் உன் புருஷன்? தெரியலம்மா, நான் நம்ம வீட்டுல இருந்து வரும்போதே அவர் இல்ல. இவன் மட்டும்தாம்மா இருந்தான். இவங்கிட்ட கேட்க வேண்டியதானடி. மா, அவன் எப்படிமா பேசுவான்? பாவமா அவன். சரிடி, அவன் போனா போயிட்டு போறேன், விடு. ஏற்கனவே அவனை பத்தி அது இதுன்னு தான் சொன்னாங்க. நாங்க தான் கேட்காம கட்டி வச்சோம். உன் புருஷனுக்கு தான் யாரும் இல்லைல. இந்த வீடு நிலத்த எல்லாத்தையும் நீயே வச்சுக்கடி. கண்ணை கூட உன்னை கட்டணும்னு தான் இருந்தான். அவனே கட்டிக்கடி. மா, என்னவா பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாதுமா. என்னங்க நீங்க சொல்லுங்க, பேசாம உட்காந்துருப்பீங்க. அம்மா, எப்பயுமே போன வாழ்க்கையை நம்ம நினைச்சு வருத்தப்படக்கூடாதுமா. நம்ம இனிமேல் வாழப்போற வாழ்க்கையை நினைச்சு யோசிக்கணுமா. அதனால நீ கண்ணனையே கூட கல்யாணம் முடிச்சுக்கமா. உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவாடுமா. எங்களுக்கும் வயசாயிருச்சுமா. நல்லா யோசிச்சுப்பாருமா, நல்லா யோசிச்சுப்பாரு. ஏண்டி ராதா, அப்பா மனசை வருத்தப்பட வைக்காதடி. அவர் சொல்றத கேளு. சரிம்மா. ராதாவோட அம்மா அப்பா அவங்களோட சொந்தக்கார பையனையே ராதாவுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்களாம். இனிமேல் கிருஷ்ணன் வரவே மாட்டான்னு நினைச்சு ராதாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாங்களாம். ஆனா தான் பொண்டாட்டிக்காக தன்னையே காக்காவா மாத்திக்கிட்ட கிருஷ்ணன் ஓட்டு மேல இருந்து காக்கான்னு கத்திக்கிட்டே கிடந்தானா. பிள்ளைகளா, இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. அவங்க இல்லைன்னா யாரும் அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் இருக்கிறப்ப அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன்னு கதையா விடுவாங்க. ஆள் இல்லாததுக்கப்புறம் அவங்கள பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. பிள்ளைகளா, கதை எப்படி இருந்துச்சு? அப்பா, இந்த கதையை நினைச்சா எனக்கு அழுகையா வருதுப்பா. சே, பாவம் பாந்தாளு காக்காவாவே ஆயிட்டார்ல. சே, இந்த பொம்பளை எல்லாம் ரொம்ப மோசம்ப்பா. அப்பா, அந்த பொண்ணை விட அவங்க அம்மா ரொம்ப மோசம்ப்பா. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் முடிச்சு வச்சிச்சு. அதான் பொம்பளையா? பசங்களா, கதையை கேட்டு ரொம்ப கோவப்படாதீங்க. கோவம்லாம் படக்கூடாது. யோ, ஏ பிள்ளைகளா, நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க வரோம். சரிம்மா. அர்ஜுனே, வாடா போலாம். சுந்தரி, நீயும் கதை கேட்டியா? கதை நல்லா இருந்துச்சா? யோ, எந்திரிச்சிங்க வாயா. சுந்தரி, கதை நல்லா இருந்ததுனால பாராட்ட போறியா? இந்தா வரேன். நீ கூப்பிட்டு வராம இருப்பனா? இந்த வந்துட்டேன். மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. நீ சொன்ன கதையை நானும் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏயா, பிள்ளைகளுக்கு சொல்ற கதையவாயா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஒருத்தி இருந்தாலாம், அவ காக்கா வளர்த்தாலாம், புருஷன் காக்கா வாயிட்டானா. என்னையா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? சுந்தரி, என்னைக்குமே புருஷங்க தியாகிகள். அதை தானே சொன்னேன் நானு. வேற ஒன்றும் தப்பா சொல்ல சுந்தரி. யோ, வாய முடியாமத பொண்டாடி கொடுத்துட்டு போன காக்காவை பத்திரமா பாத்துக்க தெரியல. அதை தொலைச்சுப்புட்டு தொலைச்சது தெரிஞ்சா அவ திட்டுவான்னு சொல்லி அவன் காக்காவா மாறி இருக்கான். இதுக்கு நீயே தியாகி பட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? ஏயா, இங்க பாரியா, வீட்டு பக்கத்து வந்த கைய காலை முறிச்சு போடுவேன், முறிச்சு. சுந்தரி, அவன் பொண்டாட்டிக்காக காக்காவா மாறினா, நான் உனக்காக கழுகா மாறுவேன். உன்னை சுத்தி சுத்தியே வருவேன். அந்த அளவுக்கு நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன் சுந்தரி. என்கிட்ட அப்படிலாம் பேசாத சுந்தரி. யோ, இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க நின்ன உன்னை தொலைச்சு கட்டிப்பிடுவேன். போயா மத.
புருஷன் அன்பா பேசினாலே பிடிக்காதே. சரி சுந்தரி, நான் போயிட்டு வரேன். உன் கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வரேன். அப்படியே மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. மக்களே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரோம். பாய்.